ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 5 HP மோட்டருக்கு வைக்கக்கூடிய பெட்டிக்கு அக்ரிகல்ச்சர் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலமையில் இருக்குது. இதை தான் இப்போ வந்து புதுசாக மாற்றி ரெடி பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 HP போர்டு ஒன்று, பழைய ஸ்டார்ட்ரு, அப்புறம் 3 ஃபீஸ் கேரியர், ஒரு 8க்கு 4 ஐலம் பாக்ஸு, ஒரு ஹோல்டர். ஐலம் பாக்ஸை முதல்ல மார்க் பண்ணிக்கணும், ஏன்னா ஸ்க்ரூ வந்து சேராது. அதனால் முதல்ல மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஐலம் பாக்ஸை கழட்டிடலாம். கழட்டி முடிச்சுட்டு எல்லாவோட ஹோல்ஸ் வந்து மார்க் பண்ணணும். இந்த ஃபியூஸ் கேரியருக்கு, ஸ்டார்டருக்கு, ஹோல்டருக்கு எல்லாத்துக்கும் வந்து ஹோல்ஸ் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த சுவிட்ச் பாக்ஸை வந்து ஏற்றி விட்டுறலாம் போர்டில். ஸ்விட்ச் பாக்ஸை வந்து ஏற்றி முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம நேராக போய்ட்டு ஹோல் போட்டு வந்துடலாம். இப்போ ஹோல் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைடில் ஸ்க்ரூ போட்டு அந்த போர்டு வந்து ஃப்ரேம் தனியாக வராத மாதிரி இருக்கும். இது நீங்கள் கழட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஃபால்ட்டு பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த போர்டை வந்து தூக்கி பின்னாடி ஒயரிங் எப்படி இருக்குது என்னான்னு பார்க்கவே முடியாது. அதனால் முதல்ல இந்த ஸ்க்ரூ 2 சைடு ஸ்க்ரூ இருக்கும், அந்த 2 சைடு ஸ்க்ரூவை கழட்டிட்டு நீங்கள் வந்து ஆணி அடிச்சிருப்பாங்க, அதனால் தட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஆணியை வந்து எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு ஏதாவது பேக் சைடில் ஒயர் ஏதாவது ஃபால்ட் ஆனால் கூட, இல்லை அப்படி இல்லைனா மோட்ரு ஒயரை மாற்றுறீங்கன்னா கூட இழுத்துட்டு திரும்ப இழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை கழட்டாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் போர்டு எல்லாத்தையுமே செட்டாக கழட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கழட்டிட்டு மேலே வேணால் போடும்போது வாசர் வச்சு சேர்த்து டைட் பண்ணி அதை வந்து மேலே தூக்கிட்டு இல்லாமல் கூட பண்ணிக்கலாம். ஆனால் முதல்ல இதை கழட்டிடணும். கழட்டிட்டு இப்போ எல்லா இடத்துலையும் ஹோல் போட்டுட்டு, அதேமாதிரி போல்ட்டு போடுறதுக்கு தனியாக ஃப்ரேம்லேயும் ஒரு 4 ஹோல் போடணும். பெட்டியில் வந்து சேர்த்து ஜாயின் பண்ணி பாக்ஸை வந்து நிற்க வைக்கிறதுக்கு போர்டை.
ஹோல் போட்டு முடிச்சாச்சு. நேராக போய் இப்போ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கேரியர் 3 ஃபியூஸ் கேரியர்ஸ் 63 ஆம்ஸு. நாங்கள் வந்து போஸ்மா தான் யூஸ் பண்ணுவோம். போஸ்மா தான் வந்து நல்லாயிருக்கு, அதனால் போஸ்மா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்கிட்ட ஸ்டார்ட்ரு வந்து புது ஸ்டார்ட்ரு வைக்கல. நான் வந்து பழசு காட்டில் இருக்கிறதே வந்து கழட்டி திரும்ப அதே இதில் செட் பண்ணணும். அதனால் மற்ற ஜாமான் மட்டும் புதுசு மாற்றுறத மட்டும் வாங்கி இப்போ செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்ரு மட்டும் அங்கே போய் செட் பண்ணிக்குவேன். பார்த்திங்கன்னா ஃபியூஸ் கேரியர் ஏற்றி முடிச்சுட்டு ஒயர் கனெக்ஷன் எல்லாமே போட்டு இங்கேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார்ட்ரை மட்டும் அங்கேருந்து கழட்டி அப்படியே செட் பண்ணிவிட்டு பாக்ஸு எல்லாத்தையும் சேர்த்து மாட்டி விட்ருவோம். இப்போ ஃபியூஸ் கேரியர் ஏற்றியாச்சு. இப்போ வந்து 4 ஸ்கொயர் ஒயரு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபியூஸ் கேரியர்லேருந்து ஸ்டார்டருக்கு போகிறது வந்து 4 ஸ்கொயர் ஒயரு. 1 ஸ்கொயர் ஒயரு சுவிட்ச் பாக்ஸுக்கு லைட் பாயிண்ட்டுக்காக ஒவ்வொரு ஃபேஸ்லேருந்து 1 ஸ்கொயர் ஒயர் எடுத்துக்குவேன். ஒவ்வொரு ஃபேஸையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 சைடும் எடுத்துடலாம். மொத்தம் 3 4 ஸ்கொயர் ஒயரு ஃபியூஸ் கேரியரோட அடியிலேருந்து 3 4 ஸ்கொயர் ஒயரு ஸ்டார்டருக்கு மேலே போய்டும். 3 1 ஸ்கொயர் ஒயரு வந்து ஐலம் பாக்ஸுக்கு உள்ளே வந்துடும் 8க்கு 4. பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் பாக்ஸில் வந்து மேலே வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த சுவிட்ச் போர்டு வந்து கனெக்ஷன் எப்படி போடுறதுன்னு. கனெக்ஷன் போட்டுட்டு மேலே 3லேயும் வந்து ஃபேஸ் கொடுக்கணும். 3 ஃபேஸும் மேலே 3லேயும் கொடுத்துடணும். மேலே 3லேயும் கொடுத்துட்டு நியூட்ரல் ஒயர் வந்து பல்ப் ஒயர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நான் போய்ட்டு அங்கே காட்டில் வந்து உள்ளே எடுத்து கொடுத்துக்குவேன். அதனால் நியூட்ரல் ஒயரை வந்து நியூட்ரல் சாக்கெட்டில் கொடுத்துட்டு இந்த மெயின் ஒயரு ஹோல்டருக்கு போகிறது வந்து 2வேவோட சென்டரில் கொடுத்துடணும். சென்டரில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா 3 ஃபேஸ்லேயும் வந்து இருக்கா என்னன்னு ஒரே ஹோல்டரில் பார்த்துக்கலாம். இப்போ இதை மாட்டியாச்சு. மாட்டிட்டு சுவிட்ச் போர்டை மாட்டிட்டு நம்ம அங்கே காட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஸ்டார்டரை கழட்டி வச்சு போட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் பழைய ஸ்டார்டரை கழட்டிட்டேன். இப்போ போர்டில் செட் பண்ணிட்டு மேலே 3 ஒயரையும் எடுத்து மேலே ரிலேயில் கொடுத்துட வேண்டியதான் 3 ஒயரும். கீழே 3ஐயும் எடுத்து மோட்டருக்கு கொடுத்துடலாம். இப்போ செட் பண்ணிவிட்டு மோட்டரை ஓட்டி பார்க்கலாம்.
இந்த பெட்டி வந்து செட் பண்ணுறதுல முக்கியமாக பண்ண வேண்டியது இந்த ஹோல் இல்லாமல் ஃபுல்லாக எம்சில் வச்சு க்ளோஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த ஹோல் விட்டுட்டிங்க அப்படின்னா அது வழியாக எலி போய் ஒயரை டேமேஜ் பண்ணும். அதேமாரி நீங்கள் பெட்டி யூஸ் பண்ணல அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வைக்கிறதே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே போர்டு எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. செட் பண்ணி முடித்து எம்சில் வச்சு எல்லாமே பேக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், போல்ட் வந்து வாசர் போட்டு டைட் பண்ணியிருக்கோம், போர்டு தூக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போர்டு ஃப்ரேம் வந்து செட் பண்ணியாச்சு. இது வந்து 5 HP மோட்டருக்காக செட் பண்ணியிருக்கோம். இது போட்டு ஆன் பண்ணோம், மோட்ரு நல்லாவே ஓடிச்சு. கம்பத்தில் கொஞ்சம் ஃபால்ட் இருந்துச்சு, அதையும் சரி பண்ணி மோட்ரு ஓட விட்டுட்டு வந்துட்டோம்.